Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணனும்தாங்க பார்க்க போறோம். இந்த ஸ்நாக்ஸ் குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். வீட்ல ஸ்நாக்ஸ் இல்லாத சமயத்துல கோதுமை மாவு வச்சு இந்த மாதிரி நீங்க ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஹெல்த்தியான கோதுமை மாவு பிஸ்கட் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிங்க. இதுல வந்து திருவின வெல்லம் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வெல்லம் சேர்த்து செஞ்சிருக்கேன். இதே தான் நீங்க சக்கரை சேர்த்தும் செய்யலாங்க. இதே கப்பாலேயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெல்லத்தை வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்க போறோங்க. இதுக்கு வந்து பாகு பதம்லாம் தேவையில்லை. வெல்லம் வந்து நல்லா முழுசா கரைஞ்சு வந்தா போதும். ஒரு 2 நிமிஷம் நீங்க நல்லா கொதிக்க வச்சீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சு வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு எடுத்துக்கலாங்க. வடிகட்டி தனியாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். நான் வந்து ரீசனில் வாங்கின கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் கடையில் வாங்கினது கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த எள்ளு வந்து சேர்த்துருக்கீங்க. கூடவே 1 துளி அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுறலாங்க. இப்போ இந்த மாவு கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் நல்லா சூடுபடுத்திட்டு சேர்த்திக்கலாம். இந்த ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சூடுபடுத்தி சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும், அதனால தான் ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கை யூஸ் பண்ணி நம்ம புட்டு மாவெல்லாம் பிசைஞ்சு எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் மாவில் படணும். அது மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பிடிக்க வரும். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சுங்க. நம்ம ஏற்கனவே வெல்லம் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வடிகட்டி, அதை வந்து கொஞ்சமாக மாவில் சேர்த்து நல்லா வந்து கலந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு கெட்டியான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கெட்டியான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு மாவு நல்லா கெட்டியாக இருக்குன்னு. இப்போ இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி கட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி தேய்க்கிறது மாதிரி எல்லா மாவையும் சேர்த்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு திக்காக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நான் ஒரு மூடி எடுத்திருக்கேங்க. அதில் லைட்டாக சுற்றிலும் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு ஒரு ரவுண்ட் ஷேஃப்காக தான் நான் இந்த மூடி எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம ஒரு ரவுண்ட் ஷேஃபில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது மூடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட இன்னும் சின்ன சைஸாக வேணும்னா சின்ன சைஸ் மூடி எடுத்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை விட இன்னும் நல்லா வந்து காயின் பிஸ்கெட் மாதிரி ரொம்ப சின்னதாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதே மாதிரியே மீதி இருக்க மாவையும் நான் தேய்ச்சிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு கடாயில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை வந்து குறைவான தீயில வச்சுக்கோங்க. குறைவான தீயில வச்சு தாங்க இதை நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கிட்ட எடுத்துக்கும். அப்போ தான் உங்களுக்கு பிஸ்கெட் நல்ல மொறுன்னு இருக்கும். உள்ளேயும் வந்து நல்லா வெந்து வரும். அதிகமான தீயில வைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா மேலே சீக்கிரமாக கலர் மாறி கரிஞ்சு போயிடும். உள்ளே வந்து வேகாது. அதனால் குறைவான தீயிலேயே வச்சு பொறுமையாக வந்து பொரிச்சு எடுங்க. அப்போ தான் பிஸ்கெட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா வந்து கலர் மாறி வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இப்போ பிஸ்கெட் எல்லாமே நல்லா வந்து கலர் மாறி பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ மீதம் இருக்க பிஸ்கெட்டையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. பொரிச்சு எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஒரு 4லேருந்து 3 நிமிஷம் கிட்ட வச்சு பொரிச்சு எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பிஸ்கெட்டு நல்ல மொறுன்னு இருக்கும்.
இப்போ இதுவும் 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாங்க. அடுப்பை வந்து குறைவான தீயில தான் வச்சுருக்கணும் நீங்கள், அதிகமான தீயில வைக்கக்கூடாதுங்க. வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாத சமயத்தில் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா கோதுமை மாவு வெல்லம் மட்டும் போதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதை நீங்கள் செஞ்சு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 10 நாள் வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் இருக்குங்க. இப்போ இது 2 பக்கமும் நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இதை நம்ம வந்து எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம எல்லா பிஸ்கெட்டையுமே எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். கோதுமை மாவு வச்சு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடுவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.